ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்டிபிசி ஜிஏல வந்து எப்படி நம்ம 30+ மார்க் எடுக்க போறோம், என்னென்ன டாபிக் கவர் பண்றோம்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் புக்ல வெயிட்டேஜோட போட்டிருந்தாங்க. இது அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்தெந்த டாபிக் ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு, எந்தெந்த டாபிக் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 30+ மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி எந்தெந்த டாபிக் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ பேட்ச் போயிட்டு தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலே போதும். டெய்லி உங்களுக்கு ஒர்க் ஷீட் அனுப்புறோம். அதோட எக்ஸ்பிளனேஷன் லைவ்ல 7 PM எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷார்ட்கட், அதுக்கப்புறம் எப்படி ஈஸியா நம்ம கவர் பண்றது தான் நிறைய நம்ம லைவ்லேயே சொல்லிட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய என்டிபிசிக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிஜிஎலுக்கு என்டிபிசி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு சிஜிஎலோட ப்ரிப்ரேஷன் சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 40 மார்க்ல எந்த ரேஞ்சில் வந்து அதிகம் கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் ஜிஎஸ், பாலிட்டி, இந்தியன் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக். இந்த இந்தியன் ஜியோகிராஃபி பாலிட்டின்னு பார்க்கும்போதே இதில் 226, இதில் 182. குறைஞ்சது ஒரு ஷிஃப்ட்னு பார்த்தோம்னா 1லேருந்து 2 கொஸ்டின் இதுலேயும் 1லேருந்து 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஓகே, அப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல அதிக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு அதிகம் ஃபோக்கஸ் பண்ணால் பாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி படிங்க, இந்தியன் ஜியோகிராஃபி. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி படிங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக். ஓகே, இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டீங்கனாலே 40க்கு 20 மார்க் கவர் பண்ணிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணால் நீங்கள் 15 to 18 மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, என்ன ப்ரோ நீங்கள் ஈஸியாக வாயில் சொல்லிடுறீங்க, பட் டெஸ்ட் எடுக்கும்போதுலாம் வரலையே நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம வந்து எவ்வளோதான் ஒரு விஷயத்த படித்தாலும், எவ்வளோதான் ஒரு விஷயத்த ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னு நினச்சாலுமே இந்த வேர்ல்டில் எதுவுமே ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. நம்மளுக்கு இப்போ என்சிஆர்டி கவர் பண்ணலாம், நம்ம மார்க் பண்ண வாங்கிக்க முடியுமா நீங்கள் நினைக்கலாம். முடியாது. என்சிஆர்டி ஃபுல்லாக கவர் பண்ணாலும் கொஸ்டின் கான்செப்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த கான்செப்ட்ஸுக்கு தான் நம்ம லூசன்ட்டோ இல்லை வந்து அரிகண்டோ வேற புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்போ அந்த சிலபஸ் நம்மளுக்கு முடிக்க முடியும்னு எப்போ தெரியும்னா, நம்ம மைண்ட் அளவில் ஓகே இவ்வளோதான் முடியுது, எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அப்போ தான் நம்ம முடிச்சதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதனால எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோதான் நம்மளால முடியும். அதுதான் நம்மளுடைய சேச்சுரேஷன் லெவல். அப்போ பாலிட்டிக்கு எவ்வளோ டைம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி தயவு செய்து சாயிலு, கிளைமேட்டு, இந்த டாபிக்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விண்டு கூட புதுசாக கேட்குறாங்க. அது சிஜிஎல் பழைய டாப்பிக்கில் கேட்பாங்க, இப்போ புதுசாக இதுலேயும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த விண்டு டாபிக்லாம் பார்த்துக்கோங்க. ரிவரோடைய ட்ரிபியூட்டரிஸ், அதோடைய துணை நதிகள், அதையும் பார்த்துக்கோங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் நம்மளுக்கு அந்த 86 அமெண்ட்மெண்ட், 44, 42, அதுக்கப்புறம் எங்கிட்ட பஞ்சாயத்து ராஜ், இந்த மாதிரி ஃபேமஸான அமெண்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு தெரியும். எனக்கு நம்மளுக்கு இப்போ என்டிபிசியில் முன்னாடிலாம் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா 43 ஆர்டிக்கல் என்ன, ஒரு ஆர்டிகல்ஸே வந்து முன்னாடிலாம் ஃபேமஸ் ஆனது தான் கேட்பாங்க. இப்போல்லாம் வந்து ரொம்ப இன்டைரக்டாக ரேண்டமாக கேட்குறாங்க. அதனால ஆர்டிகல்ஸ்னால் நல்லா படிங்க. எப்பொழுதுமே ஆர்டிக்கல் படிக்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி இதெல்லாம் ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கவர்னரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்த்து படிங்க. அதுக்கப்புறம் கவர்னரும் பிரசிடென்ட்டும் சேர்த்து படிங்க. சிஎம்மும் பிரசிடென்ட்டும் சேர்த்து, பிரைம் மினிஸ்டரும் சேர்த்து படிங்க. அது மாதிரி எம்பியும் எம்எல்ஏவும் சேர்த்து படிங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் சேர்த்து படிங்க. வேற என்னன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டிகல்ஸை சேர்த்து படிங்க. வேற யூபிஎஸ்சி ரிலேட்டடாக, அந்த எக்ஸாம் கமிஷன்ஸ் ரிலேட்டடாக அது தனியாக படிங்க. தனித்தனியாக ஒரு கொலாபரேட்டிவாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே சேம் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இப்போ கவர்னர் வந்து ஸ்டேட்டுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார், பிரசிடென்ட் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் இருப்பாங்க, சிஎம் வந்து ஸ்டேட்டுக்கு இருப்பாங்க, பிஎம் வந்து கண்ட்ரி லெவலில் இருப்பாங்க. ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் கதை மாதிரி படிச்சுட்டு டெஸ்ட் புக்கில் அந்த டாப்பிக்கை போய் டெஸ்ட் எடுத்து பாருங்க. பியூக்யூவை மேக்ஸிமம் சால்வ் பண்ணுங்க.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜியோகிராஃபி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில வந்து ரொம்ப கொஸ்டின் கேட்டதுன்னு பார்த்தோம்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. இந்த மிடிவல்ல ரொம்ப கம்மியா கேட்டிருக்காங்க. ஸோ மிடிவலை பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தானேட், அதுக்கப்புறம் மொகால், அந்த டைம் பீரியட் மட்டும் பார்த்துக்கோங்க. மாடர்ன் அண்ட் ஏன்ஷியன்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஃபேமஸான டாபிக்லாம் ஐவிசி, வேதிக்கு, அதுக்கப்புறம் குப்தா, இவங்க எல்லாமே ஏன்ஷியன்ட்ல வந்துருவாங்க. மாடர்ன் பொறுத்த வரைக்கும் 151 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா டாபிக்ஸும் பார்த்துக்கோங்க. அந்த 1857 ரிவால்ட் டு 1947 இண்டிபெண்டன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் இயர், இது வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காந்தி மூவ்மெண்ட், அவர் என்னென்ன இதுல பிரச்சாரம் பண்ணாரு, எங்க வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், இந்த மாதிரி இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லார்ட்ஸ் நேம், லார்ட் டல்ஹௌசி, லார்ட் வில்லியம் பெனடிக்ட், இந்த மாதிரி நேம்லாம் இருக்குல்ல, அந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர் பிளானை மஸ்ட் படிச்சுக்கிட்டே இருங்க, டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க. இது மறக்காம வச்சுக்கோங்க. நேற்று கூட நான் லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஷார்ட்கட்ஸ்க்கு வந்து நீங்க நிறைய நிமோனிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க, இல்லாட்டி நேற்று போன லைவ்ல கூடயும் பாருங்க, நான் ஈஸியாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜிடிபி, ஜிஎன்பி கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பேங்கிங் டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிசிக்கல்னா என்ன, ஃபிசிக்கல் ரேட்னா என்ன, அதுக்கப்புறம் ரெப்போ ரேட்னா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அதிக வெயிட்டேஜ் தரணும்? பாலிட்டி, இந்தியன் ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக். அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேல டெம்பிள் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் கேட்டாங்க போன தடவை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யுனெஸ்கோலேருந்து வரல. ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் டெம்பிள் ஆர்கிடெக்சர், தென் பார்த்தோம்னா ராம்சர் சைட் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் இந்த டைம் அது கேட்க வாய்ப்பு இருக்கு. ராம்சர் சைட் இந்தியாவில் எத்தனை இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு, இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெயினாக நம்ம இப்போ 40க்கு 20 மார்க்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி முன்னாடி பார்த்துட்டோம். மீதி 10லேருந்து 12 மார்க் எப்படி? ஏன்னா 40க்கு 40ன்றது இம்பாசிபிள் தான். சில பேரால முடியும், பட் அவங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க நமக்கு தெரியாது. நமக்கு 40க்கு 30+ வந்தாலே போதும். சப்போஸ் நம்மளுக்கு மேக்ஸில் வந்து ஒரு 25, ரீசனிங்கில் வந்து ஒரு 30, இதில் ஒரு 30னால 85. ஓகே, நீங்கள் நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, என்டிபிசி 30 டேஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்போ மேக்ஸில் 30 எடுக்க பாருங்கள், 25+ ஆச்சு அட்லீஸ்ட் எடுக்க பாருங்கள். ரீசனிங்கில் 30க்கு 30 கண்டிப்பாக எடுக்கணும், ஏன்னா உங்களால் முடியும். ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதில் தப்பு பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன். அதிலே 55 மார்க் கிட்ட வந்துடுது. நம்மளுக்கு கட் ஆஃப் டிசைட் பண்ணுறதே இந்த ஜிஏ தான். அப்போது ஒரு 30 மார்க் நம்ம கையில் வைக்கும்போது அழகாக நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு 30 மார்க்கு தான் நான் பார்க்கவே சொல்கிறேன், 40 மார்க்குக்கு பார்க்க சொல்லலை. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. 10லேருந்து 12 வந்திருக்கு, சில ஷிஃப்ட்லாம் 12லேருந்து 16 வந்திருக்கும். இதில் பிப்லேருந்து நிறையா கொஷின் வருது. பிப்னா என்னன்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ, இது கவர்மெண்டோட வெப்சைட்டு, அதனால கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா வரும். அது இன்டர்லோகர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்லோகர்ஸ் ஸ்பீடின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் வருது ஆவரேஜாக. அப்போ நீங்கள் பிப்பு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், பட் நிறைய கொஷின் அட்டன் பண்ணலாம். இன்டர்லோகர் ஸ்பீடி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஸோ கம்மியான கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கடைசி 12 மாதம், இப்போ எக்ஸாம் மார்ச்னா எப்பொழுதுமே நம்ம அதுலேருந்து 12 மாதம் நம்ம எடுப்போம். ஆனால் பெட்டர் நம்ம ஜான்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஜான் 2025லேருந்து பிப்ரவரி 2026, பிப்ரவரிலேருந்து கொஷின் வராது, பட் சேஃபர் சைடுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸஸ் அண்ட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் மிலிட்ரி எக்ஸசைசஸ், இதெல்லாம் கொஷின் ரிப்பீட்டேட்டிவாக வந்துட்டே இருக்கும். மிலிட்ரி எக்ஸசைசஸ், ஆங்கர், ஹாப்பினஸ், ப்ரெஸ் ஃப்ரீடம், இப்போ கூட ரீசெண்டாக கன் பவர், இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஜெயிலில் கேட்டாங்க இது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இண்டெக்ஸஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஒன்லைனர் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸ்போர்ட்ஸுக்கு ஒன்லைனர் வந்து தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா ஸ்கீம்ஸு, ஸ்போர்ட்ஸு, வேறு டெக்னாலஜி அண்ட் இண்டெக்ஸஸ் என்ன போடல, நான் இண்டெக்ஸஸ் என்ன பிளான் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து கொஷின் வரும். 31 கொஷின் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் ஜூன் 5லேருந்து ஜூன் 24, 22 முடிஞ்சிச்சு ஃபைனல் எக்ஸாம் சிபிடி 1 என்டிபிசி. ஸோ அது வரைக்கும் பார்த்தா 31 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இது கடைசி ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ்லேயே
கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிருங்க. ஓகே, அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அட்லீஸ்ட் இதில் 12 மார்க் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். ஒரு 8 மார்க்னு வச்சுப்போம். அங்கே ஒரு 20, அங்கே 20க்கு நீங்கள் 18ன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 8. தாராளமாக பார்த்தா எவ்வளோ வருது? இங்கே பார்த்தா 26 மார்க் வந்துடுது. 26. நீங்கள் ரீசனிங் மேக்ஸ்லேயே வந்து ஒரு 28, அதில் 30, 26ன்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்தோம்னா 4, 8, 84 மார்க் போதும்ல. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப படிக்காதீங்க. அதே மாதிரி கரெக்டானதை படிங்க. எந்த இடத்துல படித்தா மார்க் வருமோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே, இந்த கான்செப்ட் பில்டிங் இந்த ஃபேஸ் தான் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் பில்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டாபிக், ஹை வெயிட்டேஜ் டாபிக், பாலிட்டி ஆர் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் பாலிட்டி ஜியாகிரஃபி முடிச்சிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கை ஒரு 1 hour to 2 hour படிங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிவிக்கு அதுக்கு ரிலேட்டடாக பாருங்கள். கவர் பல்க் ஆஃப் 220+ கொஸ்டின் பேக். அதாவது எதுக்கு அதை எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். பாலிட்டின்னு எடுத்துட்டா 226 கொஸ்டின் போன வருஷம் கேட்டிருக்காங்க, அதை மீன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பைட், சிஏ பைட், இல்லை 45 நிமிஷம் ஏதாச்சும் ஒரு டாபிக். இது எக்ஸாம்பிளுக்கு நேஷனல் அஃபேர் அண்ட் இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து படிங்க. இதுதான் வந்து நம்மள டாப் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உதவும். டெஸ்ட் புக்கில் அந்த டாபிக் ஏற்ற மாதிரி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இது புக்கில் எடுங்க. அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்டஸ். ஓகே, இப்போ உங்களுடைய வீக் ஜோன் எதுன்னு நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். ஒருத்தங்களுக்கு ஹிஸ்ட்ரி நல்லா வரும், ஜியாகிரஃபி நல்லா வராது, மேக்ஸ் நல்லா வரும், ஹிஸ்ட்ரி நல்லா வராது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். அதனால செக்ஷனல் டெஸ்ட் ஆடுங்க டாபிக் வைஸில். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது, அண்ட் ஃபைனலாக பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் த பெட் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகே, இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீக் ஏரியா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எங்கே உங்களுக்கு மார்க் போகுது, எந்த கொஸ்டினில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரிவைஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன டாபிக். இப்போ 5 year பிளான், இப்போ எக்கனாமிக்கில் 5 year பிளான், கம்ப்யூட்டரோட ஷார்ட்கட். அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்று கவர் பண்ணிடுறோம், இங்கே சிஏ கவர் பண்ணிடுறோம், இந்த இடத்துல வீக் சாப்டர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல அதர் தென் இப்போ சிஏவும் தவிர, அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடியை தவிர நம்மளுக்கு இங்கே கம்ப்யூட்டர் மாட்டுது, எக்கனாமிக் மாட்டுது. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு டாபிக் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, வீக்லி கூட இல்லை, ஏன்னா எக்ஸாமுக்குலாம் இந்த 3 வாரம் தான் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி ரிவிஷன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுக்குன்னா நம்மளுடைய ஹை ஈல்டிங் பாயிண்ட், நம்மளுடைய லோ எஃபோர்ட்டாக தான் இருக்கும், பட் நிறைய மார்க் எடுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக காமன் பிட்ஃபால்ஸ் டு அவாய்ட். நம்ம வந்து காமனாக துளியில் உள்ளாமல் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை இக்னோர் பண்ணிடுங்க, விட்டுருங்க, வேணாம். ஓகே, 33 கொஸ்டின் தான் இருக்குது, அதுலேருந்து ரிப்பீட்டு ஆக வாய்ப்பு கம்மி தான். அதனால் அதை கடைசியாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிடிவல் ஹிஸ்ட்ரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு டெல்லி சுல்தானேட், முகால் எம்பையர், இது மட்டும் பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க். ஜிஏ பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய பழைய குரூப்பில் பார்க்கும்போது ஒரு பையன் தான், அவனுக்கு வந்து மேக்ஸ்லேயே 30, ரீசனிங்லேயே 30, 40 கொஸ்டினில் அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்றான். என்ன பண்ணியிருக்கான், 40மே அடிச்சுட்டு அதில் 16 ரைட்டு, 24 தப்பாயிருச்சு. அவனோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவனோட கேட்டகரி வந்து 74, 77க்குள்ளே கட் ஆஃப் இருந்துச்சு, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவன் 16 மட்டும் கரெக்டாக போட்டிருக்கான்ல, 76 மார்க் வந்துச்சு. இந்த 24 மார்க் வந்து 24 தப்பாக போட்டான். அப்போ 8 மார்க் அதுலேயே போய் அவன் ஃபைனலாக 68 மார்க் தான் எடுத்தான். ஓகே, அப்போ வந்து அவனுடைய ஓவரால் அக்யூரஸியும் போகுது, அவனுடைய கட் ஆஃபும் மிஸ் ஆகுது. அதனால நம்ம கரெக்டானது அடிக்கணும், கெஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய மார்க் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க அட்டம்ப்ட்ஸ் நிறையா போடுங்க, அட்டம்ப்ட்ஸ் நிறையா போட்டால் தான் மார்க் நிறையா வரணும். அட்டம்ப்ட்ஸ் வந்து 90+ போட்டாலுமே வித் 90% அக்யூரஸி இருக்கணும். ஓகே, அக்யூரஸி தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அதுக்கப்புறம் தான் அட்டம்ப்ட். இப்போ நீங்கள் சொல்லலாம் ப்ரோ நான் 60 அட்டம்ப்ட் போட்ட அக்யூரஸினா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது, அது உங்களுக்கே தெரியும். அதனால் ஒரு 80 to 90 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபுல் அக்யூரஸியாக போடுங்க.
அது எப்படி ப்ரோ 100 கொஸ்டின்ல 90, 80லாம் நான் எப்படி ஃபுல் அக்யூரஸியா போகணும்னா, பிராக்டிஸ். டெய்லி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய டாபிக் படிங்க. நிறைய டாபிக்னா வெயிட்டேஜ் அதிகமா உள்ளது. இப்ப நான் சொல்லியிருக்க எல்லாத்தையும் பாருங்க. சில பேர் கேட்டீங்க, ஜிஎஸ் எப்படி படிக்கிறது, எங்க படிக்கிறதுன்னு. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபேட்மேன் கவர் பண்ணிட்டீங்கனாலே என்டிபிசி சிலபஸ் சயின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். சயின்ஸு, ஃபிசிக்ஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி எல்லா டாப்பிக்குமே கவர் ஆயிரும். ஃபேட்மேன் இல்லைன்னா பிடிஎஃப் குரூப்ல இருக்கு, வேணா டெலகிராம்ல கேளுங்க, நான் அனுப்புறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்சிஆர்டியை கவர் பண்ணுங்க. ஓகே, என்சிஆர்டியை கவர் பண்ணுங்க. லூசன்ட் இருந்தால் லூசன்ட்ல படிங்க, ஹரிகன் இருந்தால் ஹரிகன் படிங்க. ஜிஎஸ்க்கு சோர்ஸ் போதும், நிறைய இருக்கு. இந்த 4 சோர்ஸ்ல எது வேணாலும் நீங்க மாத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க பிராக்டிஸ் பண்றது? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருந்தா ஞாபகம் இருக்காது, ரிவிஷன் பண்ணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கணும். ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, டெஸ்ட் புக்ல டெஸ்ட் எடுங்க. ஓகே, ஆல்ரெடி நம்மளுடைய குரூப்ல 1000 மெம்பர்ஸ்க்கு மேல படிச்சுட்டு இருக்காங்க இந்த ஃப்ரீ பேட்ச்ல. ஃப்ரீ பேட்ச்னு சொல்றத காம்ப்ளிமெண்டரி பேட்ச் நான் சொல்லலாம். காம்ப்ளிமெண்டரி உங்கள் அன்பளிப்பா நீங்க வந்து நிறைய கத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. இங்க குரூப்பா உங்களுக்கு நாங்க சொல்லி தரோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களாம் குரூப்ல இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த லிங்கை, இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அந்த எக்ஸாமுக்கு ஸ்கேன் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி குரூப் டிக்கான கிளாஸஸும் மேக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுவும் நீங்க பார்க்கலாம். டெய்லி ஒர்க் ஷீட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி என்டிபிசிக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்குற கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக நம்ம ஐபி எக்ஸாமுக்கு கைட் பண்ணோம். நம்ம பார்த்த சேம் பேசேஜ் நீங்க வந்து பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி போட்டிருப்பேன். எக்ஸாக்டாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண செட்டு தான் அப்படியே மெயின் எக்ஸாமுக்கு வந்துச்சு. ஸோ அதனால நீங்கள் ட்ரஸ்டபுளாக எங்களை நம்பி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எப்படி அதிக ஸ்கோர் பண்றது இதெல்லாம் சொல்லிட்டேன். லைவ்ல வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் டவுட் செஷன்லாம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. பிடிஎஃப் வேணா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.